ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட்டுக்கு யார் கண்ணு வச்சா தெரியல, திருப்பி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. 24,000 கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 23,800ன்றது முக்கியமான சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணால் திருப்பி அந்த டவுன்ஃபால் ஆரம்பிச்சிடும். என்னடா இது மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப ஒரு மாதிரி சைட் வேஸ்லேயே போயிட்டு திருப்பி செல்லிங் ப்ரெஷரில் தான் வந்துட்டுருக்கு. பேங்க் நிஃப்டிலாம் இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட். ஆக்சுவலாக நிஃப்டி பேங்க் நேற்று இந்த ஹெச்டிஎஃப்சி இந்த ரிசல்ட்டை கொடுத்ததுலேருந்து கண்டினியூவாக ஃபால் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டியும் விழ ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கும் தொடர்ந்து ஃபால். சரி, என்னதான் கதை அப்படின்றது பார்ப்போம். கோல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தொடர்ந்து இன்றைக்கும் ஒரு 2% மேலே ஏறிட்டுருக்கு. கோல்டு ஒரு டபுள் பாட்டம் மாதிரி தெரியுது. பட் இந்த இடத்த உடைச்சேன்னா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். 148 காசு ஆச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம். கோல்டில் ஒரு கண்ணை வச்சுக்கிங்க, கோல்டு சில்வர்லலாம். ஓகே, இது ஒன்று. ஆக்சுவலாக இந்தியா வீக்ஸ் இன்றைக்கி 13 மேலே போயிருக்கு. திருப்பி நான் ரெக்கார்ட் பண்ணுறக்கு டைம் 7:40. யூஎஸ் மார்க்கெட்லாம் ஒரு மாதிரி பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்லான்னு சொல்ல முடியாது, ஒரு மார்ஜினல் நெகட்டிவ். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும்போது யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் பாசிட்டிவாக போச்சு. திருப்பி டவுன்ஃபால் தான் ஆரம்பிச்சிட்ருக்கு. ஸோ என்ன தான் சொல்ல வருது மார்க்கெட்டுன்றது புரியல. இப்போதைக்கு ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் சினாரியோ தான் கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது. இது மாறலாம். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கனால கிஃப்ட் நிஃப்டியும் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் எனிவே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேற்றோட இன்ட்ராடே லோவை பிரேக் பண்ண உடனே தான் நேற்றோட இன்ட்ராடே லோ. இதை பாருங்கள், இந்த ஏரியா 2 நாளோட இன்ட்ராடே லோ இதாக இருந்துச்சு. ஓப்பன் ஆகும்போதே அதை பிரேக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல தெரியுது அவங்களுக்கு. ஓப்பன் ஆனாலே ஒரு ஷார்ப்பான அந்த ஓப்பனிங்கே ஒரு பெரிய பிரேக் அவுட் தான். பிரேக் அவுட் ஆனே கண்டினியூவாக அடின்னு அடித்தாங்க. கொஞ்ச நாள் சைட் வேஸ் போயிட்டே இருந்தது. அந்த இன்ட்ராடே 12 மணிக்கு தான் லோ. அதான் அதை இடத்த மார்க்கெட் உடைக்கவே இல்லை. கொஞ்சம் சைட் வேஸு அப்படியே சும்மா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரெக்கவரி திருப்பி அதே இடத்துல க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் ட்ரேடிங் தான் மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைட் வேஸ் வித்து செல்லிங் ப்ரெஷர் தான். சரி, இது டே க்ளோசிங் எப்படி அஃபெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 24,000 கீழே நிஃப்டி க்ளோசிங் வந்திருக்கு. இந்த க்ளோசிங் வந்தது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் பயஸில் மார்க்கெட் இருந்தது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்த ஷார்ப்பாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த சப்போர்ட்டை இந்த இடத்துல செல்லிங் வந்தாலும் இந்த சப்போர்ட் ஒரு நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் சைனுக்கு ஒரு வழிவகுக்கும். ஏன்னா இங்கே விழும் போதெல்லாம் சப்போர்ட் எடுத்து தான் மேலே போய்ட்டு இருந்தது. இந்த ஜூலை மந்த் ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான் இருந்தது மார்க்கெட். இப்போ சடனாக இந்த உடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் இந்த 1 மந்தோட அந்த அப் ட்ரெண்ட் சினாரியோலேருந்து வெளியே செல்லிங் சென்டிமெண்ட்டில் வருதுன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? எது க்ரிப்பாக இருந்ததோ அந்த க்ரிப் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணனால இப்போ நம்ம வேறு மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். இது ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தான் தெரியுது, பார்த்தா தெரியும் நம்புகிறேன். பட் அது இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. 23,800 கிராஸ் ஆனால் தான் அதை பற்றி பேசணும். ஸோ நாளைக்கு முக்கியமான சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 23,800 தான். இந்த இடத்த மார்க்கெட் இதுக்கு முன்னாடி உடைக்கவே இல்லை. லாஸ்ட்டு இப்போ 1 மந்தோட அந்த அப் ட்ரெண்டோட சப்போர்ட்டை உடைச்சிருக்குன்னு சொன்னோம்ல. ஆனால் ஜூன் மந்த்லேருந்து லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த சைட் வேஸ்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான சப்போர்ட்டுனா 23,800. ஸோ இதை உடைச்சதுன்னா அடுத்த சப்போர்ட் இங்கே வரும். ஒன்லி திங் தான், அதாவது மார்க்கெட் ஒரு ஷார்ப்பான ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயும் இல்லை, ஷார்ப்பான அப் ட்ரெண்ட்லேயும் இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நிஃப்டி இந்த மார்ச் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சுற்றிட்டுருக்கு. ஓகேவா? பட் என்னென்னா லோ மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையர் லோ ஃபார்மேஷன் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்குது. ஸோ இது வந்தாலும் திருப்பி ஒன்று இங்கேருந்து 23,800 திரும்பலாம், இல்லைனா அடுத்த சப்போர்ட்டான 23,500 திரும்பலாம் மார்க்கெட். ஸோ இங்கேருந்து ஃபால் ஆனாலும் நிஃப்டிக்கு ஒரு 500 பாயிண்டில் சப்போர்ட் இருக்குதுன்னு அர்த்தம். திருப்பி அங்கே திரும்பிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் திரும்பியிருக்கு லாஸ்ட் ஒரு 5 மாதமாக. அப்போ அந்த 23,500 உடைச்சா தான் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. இந்த வருஷத்துக்கு ஏறவே ஏறாது அப்படின்ற தாட் இந்த 23,500 உடைச்சா வந்துடும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் நம்ம ஒரே பண்ணுறனோ. இப்போ சில பேர்
இந்த இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லைட்லி மூவ் ஆகிற அப் சைடில் இருக்கிறதுனால. ஆனால் அந்த அப் ட்ரெண்ட் வந்து பாழாக போயிடுமா, இப்போ திருப்பி டவுன் ட்ரெண்ட் ஆகுமான்னு ஒரி பண்ண வேண்டாம். 23,500 வந்து ஸ்ட்ராங்காக உடைச்சா தான் மார்க்கெட்டை வந்து அடுத்த ரொம்ப நாள் டவுன் ட்ரெண்டில் இருக்கும். இப்போ நடக்கிறது வந்து ஒரு சின்ன சின்ன செல்லிங் தான். அது கூட அந்த திருப்பி அந்த சப்போர்ட் இமீடியட்டாக இருக்குது. பார்த்தா தெரியும், ப்ரைஸ் ஆக்ஷன் புரிஞ்சவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் தெரியும். ஸோ 23,800 23,500 வந்து ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக வந்து அப்கமிங் டேஸில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த 23,800 உடைச்சா தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். இல்லைனா இங்கேயே சப்போர்ட்னும் 200 பாயிண்டில் நிஃப்டிக்கு சப்போர்ட் இருக்குன்றது மைண்டில் வச்சுக்கிங்க. இன்றைக்கி 200 பாயிண்ட் விழுந்துருக்கு இல்லையா, திருப்பி 200 பாயிண்ட் நாளைக்கு விழுந்ததுன்னா சப்போர்ட் எடுத்துரும். அங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி சினாரியோஸ் இமீடியட்டாக சப்போர்ட் இருக்கனால மார்க்கெட்டை வந்து வேகமாக விழன்ற சொல்கிறதுக்கான அந்த சாத்தியக்குறை இப்போதைக்கு கிடையாது. அப்படி மேலே போனாலும் திருப்பியும் வந்து என்ன சொல்கிறது, ஏதோ சொல்லுவாங்களே, நம்ம மேலே போகும்போது எழுந்தாலும் இடிக்குது, உக்காந்தாலும் இடிக்குது அப்படின்ற மாதிரி தான் கதை. இப்போ நிஃப்டி மேலே போனாலும் இடிக்குது, பக்கத்தில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே வந்தாலும் இடிக்குது. அட என்னையா போயா இதுமாதிரி சைட் வேஸில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு கடுப்பேத்திங் மூமெண்ட்டு தான் வந்து நிஃப்டியோட நிலமை. பேங்க் நிஃப்டி தான் ஒரு ஹோப்பாக இருந்தது இவ்வளோ நாள். இப்போ அவனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெச்டிஎஃப்சியோட அந்த என்ன தான் அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டாலே நல்லாயிருக்குங்க. பேங்க் நிஃப்டி, ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ, வேறு இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் இப்போ கொஞ்சம் ரேலி ஆகிட்டுருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டாலே வந்து பேங்க் நிஃப்டி அமோகமாக இருக்கும். இந்த ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாத அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கை வச்சுக்கிட்டு பேங்க் நிஃப்டி வந்து ஏறவும் முடியாமல் இறங்கவும் முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கு. ஸோ இந்த கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நான் ரொம்ப நாளாக ஹெச்டிஎஃப்சியை ஃபாலோ பண்ணுறேன். இது வரைக்கும் வந்து ஒரு டிராஸ்டிக்கான மூவில் வந்ததே கிடையாது. லார்ஜ் கேப்னாலே என்னவோ தெரில, ஹெவி வெயிட்ஸு. பட் வந்து ஒரு பெரிய அது இல்லாமல் அந்த ஃபண்டமெண்டலாகவும் நிறைய பிரச்சனை. இப்போ ஷேர் பர்சன்லாம் மாறி இருக்காங்க. 56,800 வந்து முக்கியமான சப்போர்ட்டு. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து அடுத்த சப்போர்ட் வந்து 56,000. நாளைக்கு வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ப்ரீவியஸ் லோ. அது 56,700 to 750 வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை உடச்சுன்னா அடுத்தது 56,000. 56,000 பிரேக் பண்ணால் தான் ப்ராப்ளம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அன்டினல்லாஸ் பெரிய பிரச்சனை கிடையாது, பார்ப்போம். ஓகே, ஸோ 56,700, 56,000 ரெண்டுமே வந்து முக்கியமான சப்போர்ட் பேங்க் நிஃப்டிக்கு. அதை பிரேக் பண்ணால் தான் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இல்லைனா அங்கேருந்து பவுன்ஸ் ஆக தான் வந்து வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு. ஹெச்டிஎஃப்சி பாருங்கள், டே டு டே கண்டினியூவாக வந்து லோ அடிச்சுட்டே இருக்கான் கண்டினியூவாக. திருப்பி இந்த இடத்துக்கு தான் போய் முடியும் போல். அது லாங் டேர்ம் சப்போர்ட் 720. ஸோ பெரிய யூஸே இல்லை, இது வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா இந்த வாரம் மட்டுமே கிட்டத்தட்ட ஹெச்டிஎஃப்சி மட்டுமே 8% ஃபாலோ இருக்குது. இப்போ தெரியுதா அவங்களுக்கு இந்த செல்லிங் ட்ரிகர் ஆனதுக்கு என்ன ரீசன்? 2 நாள் தாக்கு பிடிச்சது மிட் கேப் ஸ்மால் கேப்லாம். இன்றைக்கி வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் அவனும் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் முடிஞ்சிருக்கான், மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும். ரிலையன்ஸும் அதே கிடையாது தான். ரிலையன்ஸ் வந்து ஒரு ஃபுல் டவுன் கிடையாது, திருப்பி அந்த ரேஞ்சை வந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி அது உடைக்கிற மாதிரி போய்ட்டு அந்த சைட் வேஸில் இப்போ சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்குது. தெரியுதா அவங்களுக்கு அந்த இடத்துல? ஸோ மிட் கேப் பாருங்கள், அதே தான் சைட் வேஸ்க்குள்ளே திருப்பி சப்போர்ட். இப்போ என்னென்னா ஒரு க்ரூஷியல் மூமெண்டமில் வந்து இருக்குது. மிட் கேப் ஸ்மால் கேப் ஆல்ரெடி அப் ட்ரெண்டில் இருக்குது, ஆல் டைம் ஹையில் இருக்குது. இப்போ லார்ஜ் கேப் வந்து எதாவது சடன் ப்ராஃபிட் புக்கிங் வந்து வச்சிங்களேன், அவனையும் இறக்கி விட்ருவாங்க. ஸோ மிட் கேப் ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் சப்போர்ட் உடைக்கல இது வரைக்கும். உடைச்சதுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அன்டைனல்ல சொன்னோம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ லிமிட்டட் டவுன் சைட் தான் மார்க்கெட். வில் see ஃபர்தர். நீங்கள் ஏங்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 23,800 மார்க்கெட்டை சப்போர்ட் எடுக்குமா எடுக்காதா? திருப்பி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைன் வருமா? இல்லை வந்து இந்த பேங்கிங் செக்டர்ஸ்னால் வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டே தான் இருக்குமான்றது உங்களோட வியூ சொல்லுங்கள். வில் see ஃபர்தர். ஓகே, ரைட், பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.